Hello students, welcome to my channel. இன்னைக்கு செகண்ட் சாப்டர்ல 2.5ல 10 சம் பார்க்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கொயர் ரூட்டில் மாற்றி நம்ம பண்ணணும். அப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா இப்போ இது வந்து நமக்கு ஏபி ரெண்டு வேல்யூஸுமே இருக்கு இல்லையா, அதை வச்சு இதை சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏ ப்ளஸ் ரூட்டில் வந்து இப்போ ஸ்கொயர் ரூட்னு கொடுத்துருக்கனால ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி ஈக்குவல் டு ரூட்டில் modulus of z plus a divided by 2 plus imaginary value I of modulus of b divided by modulus of b again root of modulus z minus a divided by 2. இந்த ஃபார்முலாவில் இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ இதை வந்து ஏபி வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இசட் வேல்யூ வந்து இதுலேருந்து ரூட் எடுத்தோம்னா நமக்கு இசட் வேல்யூ கிடச்சிரும். ஃபஸ்ட்டு இசட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 4 + i3 வரும். அதை வந்து டைரக்ட் ஸ்கொயரில் போட்டோம்னா 4 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர்னு வந்துடும். ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 416 + 3 9 ஈக்குவல் டு ரூட் 25. 25லேருந்து வெளியில் எடுத்தோம்னா 5. இப்போ மாடுலஸ் இசட்டோட வேல்யூ 5. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏவோட வேல்யூ 4 அண்ட் பியோட வேல்யூ 3. ஓகே, இப்போ ரூட் ஆஃப் 4 + 3i equal to ரூட்டில் மாடுலஸ் இசட்டோட வேல்யூ 5 ப்ளஸ் ஏவோட வேல்யூ 4 டிவைடட் பை 2 ப்ளஸ் ஐ பியோட வேல்யூ 3 டிவைடட் பை மாடுலஸ் 3 அகெயின் ரூட் ஆஃப் மாடுலஸ் இசட்டோட வேல்யூ 5 மைனஸ் 4 டிவைடட் பை 2. இப்போ சால்வ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5 + 4 9 divided by 2 plus I 3க்கு 3 கேன்சல் ஆகிடும். ரூட் 3ல இது வெளியே எடுத்தோம் 3 தான். ஸோ 3 கேன்சல் ஆகிடுது. அகைன் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 4 1 டிவைடட் பை 2. இப்போது இதுலேருந்து வெளியே எடுக்கலாம். 9லேருந்து வெளியில் எடுத்தோம்னா வந்து 3. ஸோ 3 டிவைடட் பை ரூட் 2 ப்ளஸ் ஐ 1 வெளில எடுத்தோம்னா 1 தான். ஸோ 1 டிவைடட் பை ரூட் 2. ஸோ இந்த 4 ரூட் ஆஃப் 4 + 3iயோட ஆன்சர் இது தான். அவ்வளோதான் இந்த சம். இதிலே செகண்ட் சம் பார்க்கலாம். இப்போது செகண்ட் சம் பார்த்திங்கன்னா -6 + 8i கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் கண்டுபிடிச்சிக்கலாம். ரூட் ஆஃப் 6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஹோல் ஸ்கொயர். 6 ஸ்கொயர் பண்ணோம்னா ரூட் ஆஃபில் 36 ப்ளஸ் 64 ரூட்டில் 100 ஈக்குவல் டு வெளியில் எடுத்தோம்னா 10. ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ 10 நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது ஆல்ஃபாவோட வேல்யூ -6 அண்ட் பீட்டாவோட வேல்யூ 8. எல்லாத்தையும் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் -6 + 8i ஈக்குவல் டு again root of modulus z value 10 minus 6 divided by 2 plus I 8 divided by modulus of 8 root of 10. இங்கே மைனஸ் வரும், மைனஸில் இருக்கிறதுனால ஸோ ப்ளஸ் 6 divided by 2. ஸோ சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணோம்னா ஈக்குவல் டு 10ல் 6 போயிடுச்சுன்னா 4. ஸோ 4 டிவைடட் பை 2 ப்ளஸ் ஐ 8க்கு 8 அதேமாதிரி கேன்சல் ஆகிடுது. அதேமாதிரி ரூட்டில் 10 + 6 16 டிவைடட் பை 2. இப்போ ரூட்லேருந்து வெளில எடுத்துக்கலாம். ஸோ 4 ரூட்லேருந்து வெளியில் எடுத்தோம்னா 2 divided by root 2 plus I 16 வெளியில் எடுத்தோம்னா 4 divided by root 2.
இப்போ இது ரெண்டுத்துலேயுமே 2 வந்து நியர்பையில் இருக்கனால அதை அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2ல் வந்து 2 √2 இருக்கும் இல்லையா? ஸோ ஈக்குவல் டு √2 இன்ட்டு √2 2. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். டிவைடடில் 2 ப்ளஸ் I 4 வந்து 2 2s வருமா? ஒரு 2 எழுதிக்கிட்டு இன்னொரு 2க்கு 2 √2 எழுதிக்கலாம். ஸோ 2 இன்ட்டு இன்னொரு 2க்கு √2 இன்ட்டு √2ன்னு எழுதிட்டோம். டிவைடடில் 2. ஸோ ரூட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி உள்ளது ஆன்சர். ஸோ √2 ப்ளஸ் I 2 √2. இப்போ √(-6 + 8) ஆன்சர் இதுதான். இது தேர்ட் சம் பார்க்கலாம். மாடுலஸ் Z கண்டுபிடிக்கலாம். இதில் √(-5) the whole square plus -12 the whole square equal to √(5) 2 times பண்ணோம்னா 25 plus 12 2 times பண்ணோம்னா 144. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா ரூட்டில் 136 வரும். 169 சாரி. அது வெளியில் எடுக்கிறப்ப 13th டேபிள் வரும். ஸோ மாடுலஸ் Z 13 அண்ட் ஏவோட வேல்யூ -5 அண்ட் பியோட வேல்யூ -12. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ரூட்டில் -5 -12i ஈக்குவல் டு √13 -5 divided by 2 plus I -12 divided by மாடுலஸில் -12 again √13 plus 5 மைனஸில் இருக்கனால +5 எடுத்து divided by 2. இப்போ 13லேருந்து 5 பண்ணோம்னா 8ன்னு வரும். ஸோ √8 divided by 2 plus I இங்கே -12 வெளில எடுக்கிறப்ப +12 ஆகிடும். ஸோ இது கேன்சல் ஆகி -1 மட்டும் வரும். அண்ட் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா √18 divided by 2. ஸோ இதிலே பார்த்தோம்னா ரூட்டில் 8 வந்து 3 8s 2 இருக்குமா? ஸோ 2 2 2 divided by 2ன்னு போட்டுக்கலாம். மைனஸ் I அந்த மாதிரி இதை வந்து 9 வந்து 3 × 3s இன்ட்டு 2s 3 3s 9 9 2s 18 வந்துடும். ஸோ எல்லாத்துக்கும் 2 எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு 2 2 அண்ட் 2 3 இருக்காது. அப்படியே வெளியில் எடுத்தோம்னா 2 இது வந்து அப்படியே ரூட்லேருந்து வெளியில் எடுக்கிறப்ப +(-2 -I 3). அவ்வளோதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.